என் ஜோதிட சொந்தங்கள் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று நாம் பேச இருப்பது ஒரு முக்கியமான தலைப்பு, பணம். பணத்தை எப்படி பெருக்குவது, பணம் யாருக்கு இருக்காது, அவ்வாறு இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றி தான் நாம் பேச போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக அதை சொல்லி முடிச்சிடறேன். இதான விரிவான காணொளி அடுத்த மாதம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் தனக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் எவ்வாறு அமைந்துள்ளார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய செல்வங்கள் எப்படி பணம் பெருகும், எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதேமாரி இன்னொரு விஷயம் அப்படிங்கிற தனகாரகன் குரு பகவானோட 2ஆம் இடம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடம், இது ரெண்டும் தான் ஒரு ஜாதகத்தில் ஒருவர்கிட்ட எப்படி பணம் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதன் அடிப்படையில் இந்த 2ஆம் இடமும் தனகாரகனான குரு பகவானும் ஒரு நல்ல அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட உண்மையிலே பணம் பெருகிட்டே இருக்குங்க. அவர்கிட்ட பணங்கிறது குறையாமல் இருக்கும். அது எப்படி அப்படின்னா, 2ஆம் வீட்டுடைய அதிபதி கேந்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளிலும், திரிகோண ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 இந்த அமைப்பு முறையில் இருந்தார்னா அவருக்கு உண்மையிலே பணம் நல்ல வரவு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, 6, 8, 12 அதாவது 2ஆம் வீட்டுடைய அதிபதியோ அல்லது குரு பகவானோ ஒருவர் மறைகிறாரு அப்படின்னா அவருக்கான பண வரவு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சுண்டல் அணிவித்து அவருக்கு வணங்கி வந்தால், விளக்கு போட்டு நெய்வேத்தியம் எலுமிச்சம்பழத்தை 2 அரித்து அதில் 2 விளக்கு 2 பக்கமும் திரியை போட்டு சுத்தமான நெய்யை ஊற்றி வணங்கி வந்தால் அவங்களுக்கு இந்தமாரி குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும். இது வியாழக்கிழமை குரு ஓரையில் தான் பண்ணணும், நினச்ச நேரத்தில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு பலன், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். அந்த நல்ல அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்க முடியலைனாலும் உங்களுக்கான இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு கெட்டு போகக்கூடாது, குரு பகை கிரகத்தோடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கெடு பலன்களை கொடுத்துரும். முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஜாதகருக்கு 3, 6, 10 மற்றும் 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்குது அப்படின்னா, யாரு குரு பகவானோ இல்லை 2ஆம் வீட்டு அதிபதியோ இந்த 3, 6, 10, 11ஆம் இடத்துல வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நேர் வழியிலையோ அல்லது குறுக்கு வழியிலையோ அவங்களுக்கு பணம் கொட்டுங்க. எதிர்பாராத பணம், திடீர் பணக்காரங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. நான் நடந்துகிட்டே இருப்பான், ரோட்டில் சும்மா சுற்றிட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா காரு பங்களான்னு ரொம்ப செட்டில் ஆகிருப்பான். ஏன்னா அது குருவோட கொடுக்குறது. குரு கொடுக்க ஆரம்பித்தா யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. அதேமாரி நம்ம குருவை பகைச்சிக்கூடாது. அது எப்படி நம்ம அப்பா அம்மா வணங்குறோமே அதேமாரி தான் குருவும். குரு நமக்கு நம்ம ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் நல்ல பலன் தான் கொடுக்கும். அப்படி வலு இல்லைன்னா குரு பகவானை குரு ஓரையில் போயிட்டு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் விளக்க போடணுங்க. அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதேமாரி நீங்கள் குரு பகவானுக்கு வியாழம் தோறும் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்லாம் தீர்ந்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்காங்க. கடைசி ஒரு நிமிஷத்தில் இது சொல்கிறேன். நீங்கள் காலையில் ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா நோட்டு காலையில் எப்பயுமே ஒரு 20 ரூபா நோட்டை பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு போய் பாருங்கள். அன்னைக்கும் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். ஏற்கனவே இருந்த மாதங்களில் இருந்ததோட இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு பண வரவு அதோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு பணம் வாரி கொடுக்குங்க. எப்படின்னு கேளுங்க. 20 ரூபாங்கிறது 2ஆம் நம்பர் அப்படிங்கிறது 2வது இடம், ஜாதகத்தில் 2ஆம் இடத்தையும் குறிக்கிது. குரு பகவானக்கூடிய நமக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு பணம் வரும். அதனால் அந்த 2ஆம் இடங்கிறதுக்காக தான் 20 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போய் பாருங்கள். அதாவது
தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை நாம் காலையில் எந்திரிச்சு நம்ம தொழில் தொடங்க போகும்போது நாம் அந்த 20 ரூபா நோட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது அது அந்த தனஸ்தானத்தை காலையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அன்னைக்கு வருமானத்தை நல்லதாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிறேங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு விரிவான காணொளியில் சந்திப்போம்.